بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முஸ்லிம் சமுதாயம் எவ்வாறு புரிந்திருக்கிறது என்றால், ஒரு சில கடமைகளை நிறைவேற்றிவிட்டால் நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்து விட்டோம் என்று பலரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தொழுவது, வருடத்திற்கு ஒரு மாதம் நோன்பு இருப்பது, வசதி படைத்துவிட்டால் ஹஜ்ஜி செய்வது, திருமறை குர்ஆனை அன்றாடம் ஓதிக்கொள்வது, இது போன்ற ஓரிரு காரியங்களை ஒரு மனிதன் செய்துவிட்டால் அவன் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டான் என்பதாகத்தான் முஸ்லிம்களில் பலரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்பது இப்படிப்பட்ட ஒரு சின்னஞ்சிறிய காரியங்களோடு செயல்பாடுகளோடு முடிந்துவிடக்கூடிய மார்க்கமா என்றால் கண்டிப்பாக இல்லை. ஒரு மனிதன் அவன் பிறந்ததிலிருந்து அவன் மரணிக்கிற வரை என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ, எதையெல்லாம் அவன் சந்திப்பானோ, அந்த எல்லா காரியங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு மனிதன் அவன் ஆடை உடுத்துவது எப்படி, அவன் உணவருந்துவது எப்படி, அவன் துயில் கொள்ளுவது எப்படி, அவன் வியாபாரம் செய்து பொருளீட்டுவது எப்படி, அவன் வீடு கட்டி குடும்பம் நடத்துவது எப்படி, அவன் தனது மனைவி மக்களை பராமரிப்பது எப்படி, தனது அண்டை அயலாரோடு நல்லுறவை பேணுவது எப்படி, அருகிலே சிரமப்படுகிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வழிமுறைகள் எப்படி என்று சொல்லி ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமான வழிகாட்டுதலை அற்புதமாக அழகாக எடுத்து வைக்கிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனுடைய ஓர் அங்கமாகத்தான் மனிதனுடைய பொருளாதார வாழ்க்கை திகழ்கிறது. பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழ்க்கை என்பதே இல்லை என்று சொல்லிவிடலாம். அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையாக பொருள் இருக்கிறது. பொருளை பொறுத்தவரை இஸ்லாத்தினுடைய பார்வையே ஒரு தனிச்சிறப்பான ஒரு பார்வை. உலகத்திலே இருக்கிற எந்த ஒரு மதத்தை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டாலும், நல்ல மனிதர்களுக்கான இலக்கணங்களை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் பொருளாதாரத்தை யார் வெறுக்கிறார்களோ, பொருளை வேண்டாம் என்று யார் துறந்து விடுகிறார்களோ அவர்கள்தான் நல்லவர்கள், உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் என்று பலரும் கருதி கொண்டிருக்கிற நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் அந்த சிந்தனைக்கு மாறுபட்டு ஒரு பொருளாதாரத்தை தேடுவது இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஒன்றாகவே சொல்லித் தருகிறது. யா அய்யுஹல் ஃபைதா குலியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்லி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். மூமின்களே, நீங்கள் ஜும்மாவுடைய தொழுகைக்காக அழைக்கப்பட்டு ஜும்மாவிலே கலந்து கொண்டு தொழுகை நிறைவு பெற்று விட்டது என்று சொன்னால், அதற்கு பிறகும் பள்ளிவாசலிலே அமர்ந்து கொண்டு நான் அல்லாஹ்வை தொழப் போறேன், வணங்க போறேன், வழிபாடு செய்ய போறேன் என்று 24 மணி நேரமும் பள்ளிவாசலே கதி என்று கிடந்து விடாமல் ஃபன்தஷிரு ஃபில் அர்லி, பூமியிலே பரவி செல்லுங்கள், வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளாக திகழ்கிற பொருளாதாரத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று திருமறை குர்ஆன் பொருளை தேட வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறது. பொருள் அவசியம். பொருளை வைத்துத்தான் பல நன்மைகளை இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் பொருளாதாரத்தை தேவை என்று உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறது. வெறுமனே பொருளாதாரத்தை தேடுங்கள் என்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அந்த பொருளை எவ்வாறு தேடுவது, அதை எந்த வழியிலே செலவழிப்பது, ஒரு ரூபாய் பணமாக இருந்தாலும் அந்த பணம் எனக்கு வருகின்ற வழி எப்படி இருக்க வேண்டும், அதற்கு ஒரு தெளிவான திட்டம் இஸ்லாத்திலே இருக்கிறது. அதை நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் புரிந்திருக்கிறதா? அந்த விஷயத்தில் கவனத்தோடு பொருளை ஈட்டுகிறோமா என்று சொன்னால் பெரும்பாலானவர்கள் அதில் கவனமற்று அசட்டையாக நமக்கு பணம் வந்தா போதும், காசு வந்தா போதும், அது எப்படி வந்தா என்ன, யாரை ஏமாற்றி வந்தா என்ன, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு வந்தா என்ன, யாரை கொலை பண்ணி வந்தா என்ன என்று நினைக்கிற அளவிற்கு பொருளை தேடுவதிலே ஆசை காட்டக்கூடிய முஸ்லிம்கள், பொருளை தேடுவதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய முஸ்லிம்கள், அந்த பொருளை தேடுவதற்கு இஸ்லாம் என்னென்ன வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறதோ அந்த வழிமுறைகளை
தமது வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறார்களா என்று சொன்னால் எந்த வழிமுறைகளையும் கவனத்திலே எடுத்துக் கொள்ளாமல் எனக்கு காசு வந்தால் போதும், பணம் கிடைத்தால் போதும், சம்பாத்தியம் பண்ணினால் போதும், நல்ல வீடு கட்டினால் போதும், நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தால் போதும், அதற்காக எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தையும் எப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தையும் நான் நிறைவேற்றுவதற்கு தயங்க மாட்டேன் என்கிற கோணத்திலேதான் முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு பொருளீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஅதி அலன்னாசி ஸமானுன், பின்னாடி ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்உ மா அகல மின்ஹு அமினல் ஹலாலி அம்மினல் ஹராமி. அந்த காலத்தில் வாழக்கூடிய மக்கள் அவர்களுக்கு பொருள் வரக்கூடிய வழியை பொறுத்தவரை இது ஹலாலான வழியில வருதா அல்லது ஹராமான வழியில வருதா அதை பத்தி கொஞ்சம் கூட அக்கறைப்பட மாட்டாங்க. ஹலாலா இருந்தானே ஹராமா இருந்தானே எனக்கு காசு வருதில்ல என்று சொல்லி அந்த பணத்தின் மீது மோகம் கொண்ட ஒரு கூட்டம் ஒரு காலம் உலகத்திலே வரும்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் தான் இந்த காலமோ என்று நினைத்து அச்சப்படுகிற அளவிற்கு கவலைப்படுகிற அளவிற்கு பெரும்பாலான மக்களிடத்தில் ஹலால் ஹராமை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் எந்த அக்கறையும் இல்லாமல் காசு பணம் கிடைச்சா போதும் என்பதை மாத்திரம் குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. இதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன, எப்படிப்பட்ட வழிகளில் எல்லாம் பொருள் திரட்டக்கூடாது என்பதை இஸ்லாம் சொல்லுகிறதோ அந்த வழிகளில் நாம் பொருள் ஈட்டினால் நமக்கு ஏற்படக்கூடிய கேடுகளை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை புரிவதற்கு முன்பாக அதனால் ஏற்படுற கேடு என்ன, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஹராமான வழியில அல்லாஹ் தடுத்திருக்கிற வழியில அவன் பணத்தை சம்பாதித்தால் அவனுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு என்ன என்பதை யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடுறாங்க. என்ன எல்லாம் சொல்றாங்க, அது நம்முடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் பாதிக்கிறது தெரியுமா? எல்லா முஸ்லிமும் பெரும்பாலான முஸ்லிம்கள் தொழுகிறார்கள், தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எடுத்து சொல்லி, யா அல்லாஹ் இந்த சிரமத்திலிருந்து எங்களை காப்பாத்தீரு, எங்களுக்கு நல்ல வியாபாரத்துல லாபத்தை கொடு, என் வீட்டுல பிள்ளைக்கு பிள்ளைய கொடு, எனக்கு நல்ல நோயில்லாத வாழ்க்கையை கொடு, நல்ல ஒரு நீண்ட ஆயுச கொடு, எவ்வளவோ கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்தில் வைக்கிறோம். இன்னும் சில பேர் இதற்காக மெனக்கெட்டு சிரமப்பட்டு இரவு நேரத்தில் விழித்திருந்து நைட்டு 12 மணி 1 மணி 2 மணி 3 மணி அந்த நேரத்தில் எழுந்து உட்கார்ந்து தஹஜ்ஜத்தை தொழுது அந்த நேரத்தில் துஆ செஞ்சா சிறப்பு, அல்லாஹ் சீக்கிரமா ஏற்றுக்கொள்வான் என்ற நேரத்தை எல்லாம் கணக்கிட்டு வைத்துக் கொண்டு அந்த நேரத்தில் உட்கார்ந்துகிட்டு அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பக்கூடிய மக்களை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் என்னதான் அழுதாலும் சரி, எவ்வளவுதான் அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டு கதறினாலும் சரி, நம்முடைய பிரார்த்தனைகள் பல நேரங்களில் பலனளிக்காமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு வரக்கூடிய பொருளாதாரம் தவறான வழியிலே அமைந்திருக்கிறது என்பதும் அதில் மிக முக்கியமான ஒரு காரணம். நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம கேட்கிற கோரிக்கைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொன்னால் அதற்காக ஒரு முஸ்லிம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் அவனுக்கு ஹலாலான வழியிலே பொருள் வருகிறதா அதை கவனித்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டுறாங்க. துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய மனிதர்களை பற்றி பேசும் பொழுது ஒரு மனிதன் பயணத்திலே இருந்தால், தன்னுடைய சொந்த ஊரை விட்டுவிட்டு வெளியூரிலே பயணப்பட்டுக் கொண்டிருந்தால் பயணத்திலே இருக்கிற மனிதன் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுப்பானா. மற்றவங்களுடைய துஆவை ஏற்றுக்கிறதை விட கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பயணத்தில் இருக்கிறவங்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கிறான். ஏன்? சொந்த ஊர்ல ஒருத்தர் நல்லவராக இருந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு முறையா தொழுது துஆ செய்யறதுங்கிறது அது ஒரு விதம். அதே மனிதன் வெளியூர்ல போய் நல்லவனா இருக்கிறான் என்று சொன்னால் நிஜமாவே அல்லாஹ்வுடைய பயம் யாருக்கு இருக்கிறதோ அவன் மட்டும்தான் வெளியூர்ல போய் நல்லவனா இருப்பான். உள்ளூருக்குள்ள நல்லவன் யார் தெரியுமா? நிஜமாவே நல்லவர்களும் உள்ளூரிலே நல்லவர்களாக இருப்பார்கள், பெரும்பாலானவர்கள் நடிப்பார்கள். உள்ளூருக்குள்ள தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ஊர் நிர்வாகிகள் இருப்பாங்க, அதர்த்துமார்கள் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் கெட்ட பேர் வாங்கிட கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உள்ளூருக்குள்ள நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிறது, தொழுவுற மாதிரி நடிக்கிறது, வெளியூர்ல இல்லாத அக்கிரமம் எல்லாம் பண்ணுவான். ஊருக்குள்ள வந்துட்டாங்க ரொம்ப யோக்கியமா தன்னை காட்டிக்குவான். எத்தனை பேரை பாக்குறோம்? ஒரு சாதாரண ஒரு சிகரெட் குடிக்கிற இடத்துக்குங்க உள்ளூருக்குள்ள சிகரெட் குடிக்கிறதுக்கு பயந்து பயந்து குடிச்ச பல ஆட்கள் டீ கடைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு குடிப்பாங்க, கக்கூசுக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு குடிப்பாங்க. வெளியில வரும்போது ஒரு பாக்கை எடுத்து போட்டு ஒரு 2 முட்டாய் எடுத்து போட்டு எடுத்துலாம போட்டு அப்படி மேக்கப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
அப்படிப்பட்ட பல பேர் சொந்த ஊரை விட்டு விட்டு வெளியூருக்கு போயிட்டாங்க. எஸ்பி பண்ணதுக்காரு மெட்ராஸ் போயிட்டார், அல்லது டெல்லிக்கு போயிட்டார், பாம்பேக்கு போயிட்டார். லோக்கல்ல இருக்கும் போது பீடி குடிக்கும் பொழுது எவ்வளவு அதை கவனிச்சு வெளியே தெரியாம மறைச்சு மறைச்சு ஒளிச்சு மறைச்சு குடிச்சாரோ அதே மாதிரி டெல்லியில போய் குடிப்பாரா? டெல்லியில போய் சிகரெட் குடிக்கும் போது அசால்ட்டா சிகரெட் கடை வாசல்ல போய் சிகரெட் வாங்குவார், ரோட்ல பத்த வைப்பாரு, ரோட்லயே நடந்து குடிச்சுக்கிட்டே போவாரு. ஏன்? யாரு கேட்க போறா? யாரு பார்க்க போறா? நம்ம அத்தாவுக்கு தெரியுமா, அம்மாவுக்கு தெரியுமா, அண்ணனுக்கு தெரியுமா, தம்பிக்கு தெரியுமா? எவன் பார்க்க போறான்? ஒருத்தனே நம்மளுக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை, தாராளமா குடிக்கலாம் என்று சொல்லிக் கொண்டு வெளியூருக்கு சென்றவுடன் அவனிடத்தில் இருந்த இயற்கையான நல்ல பண்புகளை எல்லாம் தூக்கி கடாசக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215226. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெளியூர்ல போய் ஒருத்தன் யோக்கியனாக இருந்து அல்லாஹ்வை மறக்காமல் அல்லாஹ்வுடைய நினைவோடு அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நிசமாவே இவன் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கையேந்துகிறான், இறைவன் மீது இருக்கிற பயத்தினால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறான். எனவே இவனது பிரார்த்தனைக்கு நாம் பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பிரார்த்தனையை வெகு சீக்கிரமாக அங்கீகரிக்கிறான். சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை சொல்றாங்க. ஒரு மனிதன் பயணப்படுகிறான், தனது சொந்த ஊரை விட்டுவிட்டு ஒரு நெடுந்தூர பயணத்தை மேற்கொள்ளுகிறான். பயணம்னா சாதாரண பயணம் இல்ல, ரொம்ப தூர பயணம். யுத்தீலு சஃபர், பயணம் நீளுகிறது. தலை முடியெல்லாம் பரட்டையாகி உடலெல்லாம் அழுக்கு படிந்து போகிற அளவிற்கு பயணித்துக் கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறான். அவனுடைய துஆவை அல்லாஹ் எப்படிப்பா அங்கீகரிப்பான்? அங்கீகரிக்க இடத்துல இருக்கிறான், பயணத்துல இருக்கிறான். அவன் துஆ செஞ்சு அல்லாஹ் ஏத்துக்கணும். ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு பயணிய சொல்லிவிட்டு இவன் துஆவை அல்லாஹ் எப்படி ஏத்துக்குவான்? ஏத்துக்க மாட்டான். ஏன்? மத்அமுஹு ஹராம் வ மஷ்ரபுஹு ஹராம் வ மல்பசுஹு ஹராம் வ குதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு. அவன் உண்ட உணவு ஹராம், அவன் குடித்த பானம் ஹராம், அவன் உடுத்திய ஆடை ஹராம், அவன் வளர்ந்த விதமே ஹராம். பிறகு எப்படி அல்லாஹ் இவனுடைய துஆவை அங்கீகரிப்பான்? எவ்வளவு முக்கியமான மேட்டர் பாருங்க. துஆ அங்கீகரிக்கப்படுற இடத்துல இருக்கிற ஒருத்தர் அல்லாஹ்விடத்துல கையேந்துகிறார். அல்லாஹ் அவருடைய துஆவை மறுப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன? அவர் ஹராமான வழியிலே பொருளீட்டி இருக்கிறார், ஹராமானதை சாப்பிட்டு இருக்கிறார், ஹராமான காசுல வந்த டிரெஸ் வாங்கி போட்டிருக்கிறார், ஹராமான வழியில சம்பாதிச்சு அதை வச்சு தண்ணி வாங்கி குடிச்சிருக்கிறார், அதை வச்சு வீடு கட்டி இருக்கிறார், அதை வைத்துக் கொண்டு நோய்க்கு மருத்துவம் பார்த்திருக்கிறார், அதை வைத்து அவருடைய குடும்ப வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கிறார். எனவே இவருடைய துஆவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தூக்கி கடாசி விடுவான், அவருடைய முகத்திலே எரிந்து விடுவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். என்றால் ஹலாலான வழியிலே பொருளீட்டக்கூடிய அவசியம் என்ன என்று புரிகிறதா?
துஆ செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கதறி அழக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுடைய எல்லா கஷ்ட நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறீர்கள். எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்காத, தன்னுடைய தேவையை சொல்லி முறையிடாத ஒரு முஸ்லிம் இருப்பாரா? உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம், உங்களுக்கு வந்து சேருகிற காசு பணம் ஹலாலா ஹராமா என்பதை கவனிக்க வேண்டுமா இல்லையா? இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், ஹராமான வழியிலே சம்பாதித்து விட்டு அள்ளி அள்ளி தர்மம் செய்யக்கூடிய கொடை உள்ளவர்கள். பள்ளிவாசலுக்காக வந்தால் லட்ச லட்சமா அள்ளி கொடுக்கிறாங்க. ஏழை எளிய மக்களை பார்த்து விட்டால் அவர்களுடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக அள்ளி கொடுக்கிறார்கள். எத்தனையோ தேவைகளுக்காக, சமுதாய நன்மைகளுக்காக, நல்லற பணிகளுக்காக அள்ளி அள்ளி தர்மம் செய்கிறார்களே, இந்த தர்மம் செய்வதற்குரிய கூலி அவர்களுக்கு கிடைக்க வேண்டுமா இல்லையா? மறுமையில இந்த லட்ச ரூபாய் கோடி ரூபாய் அள்ளி கொடுத்தாங்களே, இதுக்கான பலாபலனை நன்மைகளை மறுமையில அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், உங்களுடைய பொருள் ஹலாலாக தூய்மையாக இருந்தால்தான் அந்த தூய்மையான பொருளில் இருந்து நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். லா யக்பலுல்லாஹு இல்லா தய்யிப். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூய்மையான பொருளை தவிர வேறு எந்த தர்மத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ தர்மம் செஞ்சா நன்மை வேணும்னா ஹலாலான முறையில் வருமானம் வரட்டும், நீ அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சு அந்த துஆ அங்கீகரிக்கப்படணும்னா ஹலாலான வழியில சம்பாத்தியம் வரட்டும் என்று சொல்லி ஹலாலை சம்பாதிக்க வேண்டிய அவசியத்தை இந்த அளவுக்கு வலியுறுத்துறாங்க. ஆனா நம்முடைய சமுதாயம் இந்த இழப்புகளை என்றைக்காவது யோசித்து பார்த்திருந்தால் இன்னைக்கு நம்ம சமுதாயம் என்ன லெவல்ல இருக்குதோ இந்த லெவலில் கண்டிப்பாக இருக்க. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், எந்த வழியில எல்லாம் நமக்கு பொருள் வருகிறது, கொஞ்சம் அப்படியே கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். மொத்த சமுதாயமும் பொருளாதார விஷயத்திலே நாசமாகி போய் கிடக்கிறது. தொழுது விட்டால் போதும், நோன்பு வைத்து விட்டால் போதும், ஹஜ் செய்து விட்டால் போதும், வேற நம்முடைய சொந்த வாழ்க்கையை, நம்முடைய வியாபார வாழ்க்கையை, நம்முடைய கொடுக்கல் வாங்கலை நம்முடைய இஷ்டப்படி அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்களில் கணிசமாக இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக அல்லாஹ் எத்தனையோ இறை தூதர்களை அனுப்பி வைத்தார். அதுல ஒரு இறை தூதர் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்திற்கு சொன்ன போதனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும். யா கௌமி அப்துல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைருஹு. என் சமுதாயமே, நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேறு எந்த கடவுளும் கிடையாது என்று சொல்லி இறை வணக்கத்தை சொல்லிவிட்டு அடுத்ததாக என்ன போதித்தார்கள்? பொருளாதாரத்தில் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், ஹலாலான முறையிலே சம்பாதியுங்கள், மோசடி செய்யாதீர்கள், ஏமாற்றாதீர்கள், அநியாயமான முறையிலே பொருள் திரட்டாதீர்கள் என்று அந்த மக்களிடத்தில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பொழுது அந்த காபிர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? காலு யா ஷுஐபு அஸ்ஸலாத்துக தஅமுருக அன் நத்ருக மா யஅபுது ஆபாவுனா. எங்களின் முன்னோர்கள் எந்த தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அந்த தெய்வங்களை விட்டுவிட வேண்டும் என்று நீர் தொழுகிற தொழுகை தான் உமக்கு ஏவியதா? அவ் அன்ன ஃபால ஃபீ அம்வாலினா மா நஷா. நாங்கள் நாடிய விதத்திலே எங்களின் பொருளாதாரத்தை தேடிக் கொள்வதற்கு, செலவழிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று நீர் தொழுகின்ற தொழுகை தான் உமக்கு ஏவியதா? அதையெல்லாம் ஏற்றுக்க முடியாது. பொருளாதார விஷயத்தில் நீ சொல்லக்கூடிய எந்த போதனைகளையும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்று சொல்லி சொன்ன சமுதாயத்துக்கு அல்லாஹ் வச்ச பேர் என்ன? காபிர்கள், இறை மறுப்பாளர்கள். ஒரு விஷயத்தில் ஏத்துக்குவேன், ஒரு விஷயத்தில் ஏத்துக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தொலை சொல்றபடி தொழுதுக்குவேன், அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்றபடி நோன்பு வச்சுக்குவேன், ஆனா அல்லாஹ் ஜகாத்து கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டேன், ஹலாலா சம்பாதிக்க சொன்னா சம்பாதிக்க மாட்டேன். எனக்கு எதுல சாதகமா இருக்குதோ, எனக்கு எது நன்மையா இருக்குதோ அதை மட்டும் தான் ஏத்துக்குவேன். எது எனக்கு கஷ்டமா இருக்குதோ, எது எனக்கு பொருளாதாரத்தில் சிரமத்தை ஏற்படுத்துமோ அதில் நான் கட்டுப்பட மாட்டேன் என்று சொன்னால் இது ஒரு இஸ்லாமியன் செய்கிற வேலையா? இதே ஒரு முஸ்லிம் இப்படி செய்யலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு கூட்டம் வந்து சொல்கிறது, நீங்கள் சொல்லுகிற எல்லா கொள்கைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உங்களுடைய எல்லா போதனைகளையும் அங்கீகரிக்கிறோம்,
எப்படி தொழ வேண்டும் என்று சொல்கிறீர்களா அப்படி தொழுகிறோம். எப்படி நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா அப்படி நோன்பு இருக்கிறோம். எப்படி பொருளை தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களா அப்படி செய்கிறோம். எப்படி உங்களுடைய கடமைகள் கட்டளைகள் என்னென்ன சொல்கிறீர்களோ அவை அத்தனைகளையும் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம். ஒரே ஒரு சின்ன நிபந்தனை, ஒரே ஒரு சின்ன கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நாங்கள் எல்லாம் உயர்ந்த தட்டு மக்கள், நாங்கள் மேல் தட்டு மக்கள், பணக்கார மக்கள், செல்வந்தர்கள், முதலாளிமார்கள். எங்களை நீங்கள் தனியாக வைக்க வேண்டும், எங்களுக்கு தனி அந்தஸ்து தர வேண்டும். உங்களோடு இருக்கிற அடிமைகளை எங்களோடு சேர்த்து வைக்க கூடாது. நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்கிறோம், ஆனா எங்களை இந்த சமமா கொண்டு நிப்பாட்டிடாதீங்க, இந்த ஒண்ணு மாத்திரம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அந்த மக்கள் நபிகள் நாயகத்திடத்தில் கோரிக்கை வைத்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை ஏற்றுக்கொள்ள தயாரான நேரத்தில் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டாரா? திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் வாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள். வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD. விலை ரூபாய் 90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அல்லாஹ் என்ன சொன்னா? இது மாதிரி மார்க்கத்தில் அதை ஏத்துக்குவேன் இதை ஏத்துக்க மாட்டேன் என்று உங்களிடத்துல நிபந்தனை விதிக்கக்கூடியவர்களிடத்தில் போய் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? மார்க்கம் ஏத்துக்கிறாங்க, முழுசா ஏத்துக்க. நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு. நான் தொலை சொன்ன மாதிரி தொலைவும் செய்யணும், நான் பொருளீட்ட சொன்ன மாதிரி பொருளீட்டவும் செய்யணும், நான் நோன்பு வைக்க சொன்ன மாதிரி நோன்பு வைக்கணும், நான் குடும்பம் நடத்த சொன்ன மாதிரி குடும்பத்தை நடத்தணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எதை கண்டித்தானோ, எந்த காபிர்களுடைய செயலை வன்மையாக கண்டித்து இப்படிப்பட்ட இது இஸ்லாம் கிடையாது, நீ 99 ஏத்துக்கிட்டு ஒரே ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் ஒன்ன நான் முஸ்லீம் லிஸ்ட்ல சேர்த்துக்க மாட்டேன்னு அல்லாஹ் விரட்டி விட்டானே. ஒருத்தர் தன்னுடைய இயலாமையினால் செய்யாம இருக்கலாம், அது வேற விஷயம். ஒருத்தர் தன்னுடைய ஈமானிய பலகீனத்தினால கடைபிடிக்காமல் விட்டுவிட்டால் அது வேற விஷயம். ஆனா செய்ய மாட்டேன் என்பது, இப்படித்தான் நான் நடப்பேன் என்று சொல்வது, அதை இஸ்லாம் அங்கீகரிக்குமா? அப்படி சொன்ன நீ முஸ்லிமே இல்ல, அப்படி ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்று அல்லாஹ் டிக்ளேர் செய்திருக்கிறார். ஒரு இஸ்லாமியனுக்கான இலக்கணமே ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட விதத்திலே அமைத்துக் கொள்கிறானோ அவன் தான் முஸ்லிமே. முஸ்லிம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? முஸ்லிம் முஸ்லிம் என்று சொல்றமே, முஸ்லிம் என்ன அர்த்தம்? முஸ்லிம் என்ற சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியவன். அல்லாஹ் எதை சொன்னாலும் கட்டுப்படணும், அவன் தான் முஸ்லிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், அவரது இறைவன் அவருக்கு சொன்னான் அஸ்லிம், கட்டுப்படு என்று சொன்னான். கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அவர் சொன்னார் அகிலத்தின் இறை இரட்சகனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று மறுமொழி பகர்ந்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்படி அல்லவா இருக்கணும் ஒரு முஸ்லிமே. இன்னைக்கு நம்முடைய லெவல் எப்படி? பொருளாதாரம் என்று வந்துவிட்டால், பொருளை தேடக்கூடிய விதம் என்று வந்துவிட்டால் அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. இஸ்லாம் அதில் எதை சொல்லுமோ அதை நான் கேட்க மாட்டேன் என்ற சிந்தனை வந்ததின் விளைவாகத்தான் நம்ம சமுதாயம் இன்றைக்கு பொருள் திரட்டக்கூடிய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் அனைத்துமே நாசமாய்க்கு போய் கிடப்பதை பார்க்கிறோம். எப்படி எல்லாம் பொருள் திரட்டுகிறோம்? அல்லாஹ் தடுத்த எல்லா வழிமுறைகளிலும் பொருள் திரட்டுகிறோம்.
அல்லாஹ் தடை செய்த காரியத்திலேயே ரொம்ப பெரிய காரியம் என்ன தெரியுமா? பெரிய பாவம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு 3 பாவங்களை பட்டியலிடுகிறான். முதல் பாவம் என்ன? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற பாவம். அல்லாஹ்வுடைய இடத்துல அவன் செய்கிற வேலைகளை அவனை தவிர வேற யாராவது செய்வார்கள் என்று ஒரு முஸ்லிம் நம்பினால், அதை போன்று ஒரு முஸ்லிம் செயல்பட்டால் அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார். இந்த பாவத்தை நான் ஒரு காலம் மன்னிக்க மாட்டேன், இவர் நிரந்தர நரகத்தை சென்றடைவார். குர்ஆன் சொல்கிறது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கு இணை கற்பிக்கப்படுகிற பாவத்தை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். அடுத்து என்ன? கொலை செய்வது. ஒரு மூமினான உயிரை வேண்டுமென்று ஒருவன் கொலை செய்தால் அவனும் நிரந்தர நரகத்தை சென்றடைவான். குர்ஆன் சொல்கிறது, ஃபஜஸாஉஹு ஜஹன்னமு காலிதன் ஃபீஹா. அவனுக்கான தண்டனை நரகம்தான். வெறுமன நரகம் இல்ல, நிரந்தர நரகம். கலிபல்லாஹு அலைஹி வலஅனஹு வஅத்தலஹு அஸாபன் அலீமா. அவரை அல்லாஹ் கோபப்படுகிறான், அவரை அல்லாஹ் சபித்து விட்டான். அவருக்காக கடுமையான வேதனையை தயாரித்து வைத்து நிரந்தரமாக நரக படுகொலையிலே தள்ளிவிடுவான். இவன் நிரந்தர நரகத்திற்கு சொந்தக்காரன். மூணாவது ஆள் யாரு? பொருளீட்டுகிற விதத்தில் வட்டியை மையமாக வைத்தியவன் பொருளீட்டினானோ, பொருளை சம்பாதித்தவனும் சரி அது வேற நோக்கங்களுக்காக வேண்டி வட்டி கொடுத்தவனும் சரி, வட்டி கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி, ரெண்டு பேருமே ஈக்குவல் அந்தஸ்து தான். யார் வட்டியிலே கால் பதித்தானோ அவனுக்கும் நிரந்தர நரகம் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. பாவத்திலேயே பெரிய பாவங்கள் பட்டியல் போட்டு அல்லாஹ்வால் மன்னிப்பை பெற்றுத்தர முடியாத, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கிடைக்காத பெரும்பாவங்களின் பட்டியலில் அல்லாஹ் சேர்க்கிறான். வட்டி ஒரு பெரும்பாவம். வட்டியின் அடிப்படையில் பணத்தை சம்பாதிக்காதீங்க, வட்டியை மையமா வச்சு எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. அத மாதிரி ஒரு கேடுகட்ட காரியம் உலகத்துல ஒண்ணுமே கிடையாதுன்னு குர்ஆன் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தின் நிலைமை என்ன? பொருளீட்டுவதில் வட்டியில எந்த அளவுக்கு மூழ்கி கிடக்கிறோம். எவ்வளவு பெரிய நிரந்தர நரகம்னு சொல்லிவிட்டு மேல அல்லாஹ் விளக்குறான். அது மாதிரி வட்டியில போய் விழுந்தவங்க யுஹாரிபூனல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் புரிவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளட்டும். என் கூட சண்டைக்கு வராங்களா? நீங்க வட்டியில கால் வச்சா அல்லாஹ் எப்படி எடுத்துக்கிறான்? அல்லாஹ்வோட சண்டைக்கு போனா எப்படி விடுவானா? அல்லாஹ் ஒரு சாதாரண மனுஷன் ஒருத்தனோட ஒருத்தன் சண்டைக்கு போனா விட்டு வைக்கிறானா? ஒரு எம்எல்ஏவோட ஒரு சாதாரண ஆளு சண்டைக்கு போனா, ஒரு முதலமைச்சரோட ஒரு சாதாரண ஆளு சண்டைக்கு போனா விட்டு வைக்கிறானா? ஆளை காலி பண்ணி விடுறான். எந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திடுறான். ஒரு மனிதர்களிலேயே அந்தஸ்து படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள் அவர்களிடத்திலே போய் சண்டைக்கு நின்றால் கருவறுத்து விடக்கூடிய மனிதர்களுக்கு இடையில் அல்லாஹ்வோடு சண்டைக்கு நின்றால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அங்கே இருப்பானா? அவ்வளவு பெரிய பாவத்தை கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாமல், கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் சர்வ சாதாரணமாக போய் வட்டியில போய் கால் வைக்கிறோம்னா மறுமையை அஞ்சக்கூடிய மக்கள் வைக்கலாமா? வைக்க முடியுமா? அதுலயும் எஸ்பி பண்றதை கேட்க தேவையில்லை. கொடுமையிலையும் கொடுமை. மத்த ஊர்கள்ல எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய வியாபாரத்துக்கு வட்டி வாங்குறவங்க இருக்கிறான், பெரிய அளவுல வீடு கட்டுறதுக்கு வட்டிக்காரன் போய் காலில் விழுந்து காசு வாங்கிட்டு வரவங்க இருக்கிறான். ஆனால் எஸ்பி பண்ணது லெவல் என்ன? பொம்பளைங்களுக்கு வட்டி மூசாக்கு எந்த ஊர்ல உண்டு? பொம்பளைங்களுக்கு இடையில இந்த மகளிர் சுய உதவி குழுங்கிற பேர்ல உள்ள நுழைஞ்சு பேங்க்ல இருந்து கடன் வாங்கி வச்சுக்கிட்டு அவன் 1% வட்டி போட்டாம இவங்க 2% வட்டி ஊடு ஊடா கொண்டு போய் வட்டியை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறீங்களே. பெண்களை யோசிச்சு பார்க்க வேண்டாமா? நீங்க மறுமையில் அல்லாஹ்விடத்துல போய் நின்னா இதுக்கு என்ன பரிகாரம் வச்சிருக்கிறீங்க? என்ன பதில் வச்சிருக்கிறீங்க? அல்லாஹ் கேள்வி கேட்டா அல்லாஹ்விடத்தில் இதற்கு தகுந்த பதில் சொல்லிவிட்டு நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியுமா? மறுமையில வெற்றி பெற முடியுமா?
ஒருத்தன் கஷ்ட நேரம், அவனுடைய கஷ்டம், ஏதோ ஒரு அவசர தேவை, அவசரத்துக்காக வேண்டி உங்கள்கிட்ட வந்து நின்னா ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும்? ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மனிதாபிமான அடிப்படை உதவி செய்யணும். காசு பணம் கிடைக்கும், அவ்வளவுதான் நீங்க பாக்குறீங்க. இந்த 2000 ரூபாய் கொடுத்தா 4 நாள் கழிச்சு 2200 கிடைக்கும், 2500 கிடைக்கும். அதான் நீங்க நினைச்சு வாங்குறீங்க. அல்லாஹ் சொல்றான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். வட்டி பிசினஸ் பண்றவன நல்ல காசு பணத்தை சம்பாதிக்கலாம் நினைக்கிற, சம்பாதிக்க முடியாது. வட்டிங்கிறது வளராது. வட்டியை அல்லாஹ் அழித்து விடுவான். மேலோட்டமா பார்த்தா அப்படி வளர்ற மாதிரி தெரியும். வட்டியில பிசினஸ் பண்ணி வீடு கட்டிட்டோமே, வட்டிக்கு காசு வாங்கி ஒரு பெரிய கடையில் வச்சுட்டோமே, வட்டியை வச்சு ஒரு பெரிய நகை வாங்கி விட்டோமே, வட்டியில கால வச்சுட்டான ஒரு பெரிய லேண்ட், ஒரு இடத்தை வாங்கி முடிச்சு போட்டுக்கிறோம். நம்ம ஆரம்பத்தில் இருந்ததை விட இன்றைக்கு நம்முடைய பொருளாதார நிலைமை மேம்பட்டிருக்கிறதே, வளர்ந்திருக்கிறதே என்று நினைப்பீர்கள். அப்படி தெரியும், கொஞ்ச காலத்துக்கு அப்படி தெரியும். வட்டியில கால் வச்சவங்களுடைய வாழ்க்கை கொஞ்ச காலத்துக்கு அப்படி போற மாதிரி தெரியும். காலாகாலத்துக்கு அப்படி நிக்காது. ஏன்? அல்லாஹ் சொல்றான் வாக்குறுதி. அல்லாஹ் டிக்ளேர் பண்றான், நான் அழிப்பேங்கிறான். அல்லாஹ் அழிப்பேன்னு சொன்னா விட்டு வைப்பானா? அல்லாஹ் சும்மா போற போக்குல ஏதோ கதை சொல்லிட்டு போறாங்களா? சொன்னா சொல்றதை செஞ்சு காட்டுறவன். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி கொடுத்தால் அதற்கு மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ் ஒரு சொல்ல சொன்னாம்னா அதை செஞ்சு காட்டுவான். நிதானமா செய்வான், அவசரப்படாம செய்வான். சொல்லி முடிச்ச மறு செகண்ட் செய்யற ஆள் இல்ல. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு. நிஜமாவே இஸ்லாமிய பார்வையில அது ஒரு சரியான பழமொழி. கண்டிப்பா நிதானமா பிடிப்போம். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன். அவர்கள் அறியாத விதத்திலே சன்னஞ்சன்னமாக பிடித்திருப்போம். நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். இப்படி இருப்போமா, இப்படி போவோமா, இப்படி மேல ஆகாயத்தில் பறந்துகிட்டே இருப்பாரு. அல்லாஹ் தூக்கி அடிப்பான், எந்திரிக்க முடியாத அளவிற்கு. பொருளாதாரத்தில் அவன் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பேரிடியை, ஒரு பெரும் ஆபத்தை அவனுக்கு கொடுத்து அவனது வாழ்க்கையை தலைகீழாக அல்லாஹ் புரட்டி விடுவான். எத்தனை பேரை பார்க்கிறோம். ஒவ்வொருத்தரும் உங்க ஊர்ல கணக்கு பண்ணி பாருங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல மேல வீடு, கீழே வீடு, உங்க தெருவுல 10 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்வாங்க வாழ்ந்தவர்களுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு? ஒரு 10 வருஷ காலத்துல பொருளாதாரம் அப்படி ஸ்டாண்ட் பையா இருக்குதா? ஒரு நிலையா இருக்குதா? ஒரு நேரத்தில் அப்படியே குபேரனாக வாழ்க்கை நடத்தியவர்கள் இன்றைக்கு குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாமல் குடிசை வீட்டிலே ஒண்டிக் கொண்டிருக்கிறவர்கள் நீங்க பார்க்கலையா? உங்க கண்ணு முன்னாடி அப்படிப்பட்ட ஆட்கள் அல்லாஹ் காட்டலையா? ஒண்ணும் இல்லாமல் இருந்தவர்களை அல்லாஹ் குபேரனாக மாற்றி காட்டலையா? கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறீங்க. ஒரு செகண்ட்ல அல்லாஹ் எப்படி எல்லாமோ பொருளாதார வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி கொண்டிருக்கிறான். அதையெல்லாம் பார்த்து படிப்பிட பெறாம எனக்கு காசு வந்தா போதும், அது எப்படி சம்பாதிச்சா என்ன என்று சொல்லி வட்டியில கால் வச்சா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் மக்காவுல போய் தொழுகிறாங்க. காபிர்கள்
அபூஜஹல், உத்பா, ஷைபா, ஒரு பெரிய கூட்டம் நபிகள் நாயகம் சஜிதாவில் இருக்கும் பொழுது கழுத்துல கொண்டு வந்து ஒட்டகத்தினுடைய மலக்குடல் கொண்டு வந்து போட்டு கேலி பண்ணி சிரிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வால எந்திரிக்க முடியல. இந்த செய்தி கேள்விப்பட்டு நபிகள் நாயகத்துடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்து அதை தள்ளி விட்டு, அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் தொழுகை முடிச்சிட்டு எந்திரிச்சு அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க. யா அல்லாஹ், இந்த அபூஜஹலை நீ பாத்துக்க, இந்த உத்பாவை நீ பாத்துக்க, இந்த ஷைபாவை நீ பாத்துக்க, இவர்களுடைய கொட்டத்தை நீ அடக்கு. அல்லாஹ்விடத்துல கையேந்தி துவா செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் போயிடுறாங்க. அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான். அரஐத அல்லதி யன்ஹா அபதன் இதா ஸல்லா அரஐத இன் கான அலல் ஹுதா அவ அமர பித்தக்வா அரஐத இன் கஸவ வதவல்லா அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா. தொழுது கொண்டிருக்கிற ஒரு அடியானை போய் தடுக்கிறானே, அவனை நீ பார்த்தீரா? அவர் என்ன செஞ்சாரு? நேர்வழியின்பால் அழைத்தார், இறையச்சத்தை போதித்தார். இதுக்காக வேண்டி இவனு இப்படி அநியாயம் பண்றானா? அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா, அல்லாஹ் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அவர்கள் அறியவில்லையா? கல்லா லஇல்லம் யன்தஹி லனஸ்ஃபஅன் பின்னாசியா. இல்லை, அவர்கள் இந்த காரியத்தை நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் அவர்களை நாம் பிடித்து இழுப்போம். அவர்களுடைய முன்னேற்றி ரோமம், அவர்களுடைய உச்சி குடுமி நம்முடைய கையில் இருக்கிறது. அவர்கள் தம்முடைய பட்டாளத்தை அழைக்கட்டும். சனது ஜபானியா, நாம் நம்முடைய பட்டாளத்தை அழைப்போம் அப்படின்னு அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான். ரசூலுல்லாஹ் அவங்க கொடுமைப்படுத்துறதை பார்த்துக்கிட்டு அல்லாஹ் எச்சரிச்சு, வேண்டாண்டா இது மாதிரி வேலையில் ஈடுபடாதீங்க, விலகிக்க, தொலைச்சு விடுவேன், ஒரு வயலை மிச்சம் வைக்க மாட்டேன், என் கூட நீ சண்டைக்கு வர்றியா என்று கடுமையான வார்த்தைகளை அல்லாஹ் வசனமா இறக்கி வச்சுட்டான். இறக்கி வச்சு வருஷம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஒண்ணுத்தையும் காணும். 2 வருஷம் ஆயிடுச்சு, ஒண்ணுத்தையும் காணும். 5 வருஷம் ஆயிடுச்சு, ஒண்ணுத்தையும் காணும். 10 வருஷம் ஆயிடுச்சு, ஒண்ணுத்தையும் காணும். நல்லா இருக்கிறான். கேள்வி மேலும் கேள்வி பண்றான். அவர்களுடைய கை ஓங்கி கொண்டே போகிறது. என்ன அல்லாஹ் அழிப்பேன்னு சொன்னா ஒண்ணு அழிய காலமே நல்லா இருக்கிறானே, நீங்க தான் நாளுக்கு நாள் பாதிக்கப்படுறீங்க. உங்க கூட்டத்தை தான் அவங்க அடிக்கி ஒடுக்குறாங்க. மக்களால வாழ முடியாம அபிசீனியா உனக்கு ஒரு கூட்டம் போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவில் வாழ முடியாமல் மக்காவை விட்டு மதீனாவிற்கு புலம்பெயரக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நெருக்கடி முற்றி போகிறது. வருஷம் 13 வருஷமா அல்லாஹ் சொன்ன வாக்குறுதி நடக்கல, நிறைவேறல. 13 ஆண்டு காலம் அவகாசம் கொடுத்த இறைவன் இன்றைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான், என்றைக்காவது நம்மிடத்திலே வந்து விடுவான், மன்னிப்பு கேட்பான் என்று சொல்லி அவகாசம் அளித்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு இவன் திருந்தல. இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி படை திரட்டிக் கொண்டு வருகிறார்கள். பத்ர் யுத்தம். அந்த யுத்த காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் இறக்கிய அந்த வசனத்தை 10 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் உண்மைப்படுத்துகிறான். யாரையெல்லாம் நபிகள் நாயகம் கை காட்டி அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தார்களோ, யா அல்லாஹ் இந்த அபூஜஹலை பாத்துக்க, யா அல்லாஹ் இந்த உத்பாவை பாத்துக்க, யா அல்லாஹ் இந்த ஷைபாவை பாத்துக்க என்று யார் யார் பெயரை எல்லாம் வாசித்து பட்டியலிட்டு அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்களோ அத்தனை பெருந்தலைவர்களும் அந்த காபிர்களின் கூடாரமும் பத்ர் யுத்தத்திலே அல்லாஹ் அழித்து நாசமாக்குகிறான். எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டா பாத்தீங்களா? அல்லாஹ் சொன்ன அந்த வாக்குறுதியை, அல்லாஹ் சொன்ன அந்த எச்சரிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு இறைவன் எடுத்துக்கொண்ட கால அவகாசம் எவ்வளவு? அது மாதிரி நமக்கு எடுக்க மாட்டானா? நமக்கு அல்லாஹ் அப்படி ஒரு எச்சரிக்கை மணியை கொடுத்து பார்த்து 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் கொடுத்து விட்டு ஒரு நாள் சுண்டி இழுக்க மாட்டான் என்ற கற்பனையில அச்சமில்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா? வேதமே யாரும் வித்தியாசமே இல்லாம, பெரியவங்க சின்னவங்க, படித்தவர் படிக்காதவர்,
ஆலிம்சா அவாம என்ன வித்தியாசம் இல்லை, எல்லாரும் வட்டியில இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க. கஷ்டப்படுறது உங்களுக்கு நிஜமாவே காசு பணத்தின் மீது இருக்கிற மோகத்துல நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த வேலையை பண்ணுனீங்கன்னா நீங்க வட்டியை பண்ணாதீங்க. கஷ்டப்படுறவங்க உங்களிடத்துல வந்து கேட்கும் பொழுது அவனுக்கு நீங்க கொடுத்து உதவுங்கள், தர்மம் செய்யுங்க, கடன் கொடுத்து வாங்குங்க. அல்லாஹ் சொல்றான் இருபி சதகாத், தர்மங்களை அல்லாஹ் வளர்ப்பான். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வுக் கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மன்னடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். நம்ம போடுற பார்வையே வேற, அல்லாஹ் பார்க்கிற பார்வையே வேற. சில விஷயங்கள் நம்ம பார்வையில பார்த்தாலும் ஏத்துக்கவே முடியாது, நம்பவே முடியாது. அதெல்லாம் இப்படி நடக்கும், அதெல்லாம் இப்படி சாத்தியமா, முடியவே முடியாதுமோ. அல்லாஹ் முடிச்சு காட்டுவான். அல்லாஹ்வுடைய பாலிசி அப்படி. ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறு புரட்டி பாருங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு எத்தனையோ இறை தூதர்கள் அல்லாஹ் அனுப்பி வச்சானே. ஒவ்வொரு இறை தூதரின் வரலாற்றிலும் மனிதர்களால் நம்ப முடியாத அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருக்கிறானா இல்லையா? கற்பனை பண்ணி பார்த்தால் நடக்காது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பனூ இஸ்ரவேல் சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு இரவோடு இரவாக ஊரை விட்டு கிளம்பி வெளியில போறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்ட ஃபிரௌன் துரத்திக்கிட்டு வர்றான். முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌன். கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, தப்பிக்க முடியுமா? தப்பிக்கிறதுக்கான எந்த சூழ்நிலையாவது அங்க இருக்குதா? நம்ம அறிவை கொண்டு யோசிச்சா சான்ஸே இல்லை, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதுதான் அந்த பனூ இஸ்ரவேல் அப்படித்தான் சொன்னாங்க. யா மூசா இன்னால முதரக்கூன், மூசாவே வசமா மாட்டிக்கிட்டமையா, இப்படி ஒழுந்து நிப்பாட்டி விட்டீர. எங்கிட்டு போனாலும் சாவுதானே. முன்னாடி போனா கடல்ல விழுந்து சாகணும், பின்னாடி போனா ஃபிரௌன்ட்ட மாட்டிக்கிட்டு சாகணும். இப்படி வந்து மாட்டிக்கிட்டமேனு அந்த சமுதாயம் நம்பிச்சு. அவங்க மட்டும் இல்ல, நாம இருந்தாலும் அப்படித்தான் நம்பி இருப்போம். ஒருத்தன் ஓடி வர்றான், ஒரு நல்ல முட்டி சந்துக்குள்ள மாட்டிக்கிட்டான், துரத்திக்கிட்டு வர்றாங்க. பின்னாடி ஒரு 10 பேர் துரத்திக்கிட்டு வர்றாங்க. ஓடி வந்தவன் வழி தெரியாம ஒரு சந்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டான். போறதுக்கு வழியே இல்ல. நீங்க மேல இருந்து பாக்குறீங்க, உங்களுக்கு என்ன தோணும்? அடப்பா இங்கிட்டு போய் மாட்டிக்கிட்டானே, பக்கத்துல ஒரு சந்து இருந்துச்சு, அப்படி போயிருக்க கூடாதா? அந்த வழியில திரும்பி இருக்க கூடாதா? நினைப்போம்ல, சாதாரண அறிவு சொல்லும்ல. அதுதான் அந்த மக்களும் சொன்னாங்க. ஆனா என்ன நடந்த ரிசல்ட் என்ன? மனித அறிவு சொன்னது தப்பிக்க முடியாது என்று, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்து விட்டது என்று. முடிஞ்சு போச்சா? மூசா நபி என்ன சொன்னாங்க? இந்த மாய ரப்பி சேது, என் இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். ஏன் நானா ஓடி வந்தேன்? நானாவா உங்களை எல்லாம் கிளப்பிக்கிட்டு வாங்கன்னு கூட்டிட்டு வந்தேன்? அவன் சொன்னான், அல்லாஹ் சொன்னான், நீ கூட்டிக்கிட்டு போன்னு சொன்னான். அவன் கட்டளை ஏற்று கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அவன் என்ன கைவிட மாட்டான், அல்லாஹ் என்ன காப்பாத்துவான்னு அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சா? மனித அறிவால் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு பெரும் அற்புதத்தை அங்கே நிகழ்த்தி காட்டி, கடல் அப்படியே பிளந்து, அப்படி ஒரு கற்பனையில் கொண்டு வந்து பாருங்க. கடல் பிளக்கிறதுல சாமானியமான வேட்டா? நினைச்சு பார்க்க முடியுமா? இப்படி உலகத்துல நடக்குமா? சரி, பிறந்ததான் பிறந்துச்சு. பிறந்ததுக்கு பிறகு ஒரு கூட்டம் தப்பிச்சு வெளியில வருது, அடுத்த கூட்டம் கரெக்டா உள்ள மாட்டிக்கிற. மூசா நபி கரையேறுகிறார்கள், பனூ இஸ்ரவேலர்கள் கரையேறுகிறார்கள். பின்னாடி வந்த ஃபிரௌன் உள்ளே மாட்டிக்கொண்டு உயிரை விட்டானே. எப்படி? நாம போடுற பார்வையும் அல்லாஹ் பார்க்கிற பார்வை இப்படிதான் வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி தான் வட்டி மேட்டர்ல நாம பார்க்கிற பார்வை, வட்டிக்கு காசு பெருகுதுன்னு. பெருகலப்ப வட்டி பெருகல,
தர்மம் தான் பெருகும். தர்மத்தில் நம்ம பார்வை என்ன? அது எப்படி தர்மம் கொடுத்தா காசு கையில இருந்து போயிருமே, முடிஞ்சு போச்சு, அழிஞ்சிருமே, ஒண்ணுமில்லாம ஆயிருமே. 2000 ரூபாய் வச்சிருக்கிற ஒரு 1000 ரூபாய் அடுத்த ஆளுக்கு தர்மம் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, 1000 ரூபாய் இல்லையே. அப்படித்தானே நாம நினைப்போம். ஆனா அல்லாஹ் சொல்ற அப்படி இல்லப்பா, நீ அப்படி நினைக்காத. இருபி சதகாத், தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான். நம்ப முடியல, செஞ்சு பாருங்க, அல்லாஹ் காட்டுவான். நீங்க தர்மம் செஞ்சு பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு அதை வளர்த்து காட்டுகிற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதனாலதான் இந்த வட்டியை பத்தி சொல்லும் போது கூட வட்டியில கால் வைக்காதீங்க, வட்டியில போய் விழுந்துடாதீங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 10-12 வசனத்துல தர்மம் செய்யுங்கப்பா, ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவுங்கப்பா, அதுதான் உங்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய காரியமப்பா என்று சொல்லி தர்மத்தை சொல்லிவிட்டு அதனுடைய அவசியத்தை வலியுறுத்தி விட்டு அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் பட்டியலிட்டு விட்டு நீ 1 ரூபா கொடு, அதை 7 ரூபாயா 70 ரூபாயா 200 ரூபாயா நான் அதை பொறுக்கி தருவேன். அல்லாஹ் கொடுக்கிற கேரண்டிங்க அது. ஒவ்வொரு காரியத்திலையும் பிற மனிதர்களை மனிதாபிமானத்தோடு நேசித்து பிறருக்கு உதவி செய்தால் நம்முடைய வேலைகளுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். மன் நஃபஸ குர்பத்தம் மின் குரபி துன்யா நஃபஸல்லாஹு குர்பஹு ஃபில் ஆখিরা. யார் ஒருவர் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை நீக்குவதற்கு முயற்சிக்கிறாரோ, பாடுபடுகிறாரோ, அவருடைய கஷ்டத்தை மறுமையில் அல்லாஹ் நீக்குவான். ஒரு மனிதனுக்கு உதவி செய்வதற்கு யார் பாடுபடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அடுத்த மனுஷங்கள்ட்ட நீ எப்படி நடந்துக்கிறியோ அப்படிதான் அல்லாஹ் உன்னிடத்தில் நடந்து கொள்வான். சொல்றான். துவா செய்யறோம்ல, துவாவை பத்தி சொல்லும்போது கூட நீங்க உங்களுக்காண்டி எவ்வளவோ அல்லாஹ் இடத்துல துவா செய்வீங்க. ஆனா பக்கத்தில் உள்ளவங்களுக்காக வேண்டி மற்றவங்களுக்காக வேண்டி நீங்க துவா செஞ்சா அல்லாஹ் என்ன பண்ணுவானா, ஒரு மலக்கு அனுப்பி வைப்பானா. மந்த ஆலி அகீஹி பில் வஹரில் கைபி, தன்னுடைய சகோதரன் இல்லாத நேரத்தில் அவனுக்காக ஒருவர் துவா செய்தால் காலலகுல் மலக்குல் முவக்கிலு, அவருக்காக வேண்டி நியமிக்கப்பட்ட ஒரு மலக்கு அவர் வந்து சொல்வாரா, ஆமீன் வலக்கபி மஸ்லின். நாம அடுத்தவர்கள் யாரெல்லாம் பக்கத்துல கஷ்டப்படுறான்ல, அவன் தகப்பனார் ஆஸ்பத்திரியில சேர்த்துவிட்டு பணம் இல்லாம சிரமப்படுறான்ல, அவனுடைய சிரமத்தை போக்கல்லான்னு நீங்க அல்லாஹ் இடத்துல கையேந்தனா அல்லாஹ் என்ன பண்ணுவானா, நமக்கு ஒரு மலக்கு அனுப்பி வைப்பானா. மலக்கு என்ன செய்வாரா, யாரெல்லாம் இவன் சொல்றதை ஏத்துக்க, இவருடைய துவா அங்கீகரிச்சுக்க. அது மாத்திரம் இல்ல, அவர் என்னத்தை கேட்கிறாரோ அதே மாதிரி இவருக்கும் நீ கொடுத்துடலாம். கற்பனை பண்ணி பாருங்க, நான் எனக்காக வேண்டி துவா செய்யறேன், ஏன் துவாவும் அல்லாஹ் ஏத்துக்கிறவானா இல்லையாங்கிறது பெரிய சந்தேகம். ஆனா எனக்காண்டி ஒரு மலக்கு துவா செஞ்சா, மலக்கு அவரா கூட துவா செய்யல, அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான், நீ போ அவர் துவா செய்வார், அவருக்கு நீ துவா செய்யணும், அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அப்ப அல்லாஹ்வே அனுப்பி வச்சா அல்லாஹ் அந்த துவாவை ஏத்துக்குவான்னு தானே அர்த்தம். நமக்காக வேண்டி ஒரு மலக்கு பிரார்த்திப்பதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான் என்றால் அதிலிருந்து விளங்குகிற பாடம் என்ன, மற்றவங்களுடைய கஷ்டத்துல நீங்க பங்கெடுத்தா, அவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சா, அவங்களுக்கு நீங்க தர்மம் பண்ணுனா உங்களுக்கு அல்லாஹ் தர்மம் பண்ணுவான். உங்களுடைய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான், உங்களுடைய பொருளாதார தேவைகளை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். இதுதான மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பார்வை. அதை விட்டுவிட்டு நம்ம தர்மம் கொடுக்கிறத பெரிய சுமையாகவும் வட்டி வாங்குவதை ஒரு பெரிய இன்பத்திற்குரிய காரியமாகவும் நினைத்தால் அது ஒரு பெரும் நஷ்டத்தை, இந்த உலகத்திலேயும் கண்டிப்பாக அழிவை சந்திப்போம், நாளை மறுமையிலே மீள முடியாத நிரந்தர நரக படுகொலையிலே தள்ளப்படுவோம் என்பதனை வட்டியிலே கால் வைக்கிற ஒவ்வொருவரும் யோசித்து பார்த்து அதிலிருந்து விலகுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அடுத்து என்ன, நம்முடைய சமுதாயம் பொருளீட்டக்கூடிய வழிமுறைகளில் அடுத்து செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடுமை நிறைந்த பொருளாதாரம் என்னவென்று சொன்னால், திருமண நேரத்தில் பெண் வீட்டாரிடமிருந்து வாங்கப்படுகிற வரதட்சணை, டௌரி, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல், வெட்கம் இல்லாமல், வெட்க உணர்வு இல்லாமல். கல்யாணங்கிறது என்ன, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து நடத்துகிற வாழ்க்கையின் ஒப்பந்தம். ஒப்பந்தம் என்று சொன்னால் 2 பேரும் சம அளவில் பங்களிப்பு செய்ய வேண்டும்.
ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் வாழ்க்கையில குடும்பத்தில் எல்லா விஷயத்திலையும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு மனைவி இடத்துல உன்னை திருமணம் முடிப்பதற்காக எனக்கு நீ எவ்வளவு பணம் தருவாய் என்று கேட்கிறோமே, இந்த கேள்வியினால் நம்முடைய சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிற குழப்பங்கள் கொஞ்சமா, பிரச்சனைகள் கொஞ்சமா, பாவங்கள் கொஞ்சமா? நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா? பணம் இருக்க தர்றீங்களா கேட்டோம், தந்தாங்க, வாங்கிக்கிட்டோம். நாங்க என்ன கொள்ளையா அடிச்சோம்? நாங்க என்ன ஏமாத்தவா செஞ்சோம்? நாங்க என்ன கத்திய காட்டியா மிரட்டணும்? கேட்டோம், தந்தாங்க. இது பாவமா நினைக்கிறீங்க? இது சாதாரண பாவம் இல்லை, ஏராளமான பாவங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிற ஒரு பெரும்பாவம். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வரதட்சணைங்கிறது ஒற்றை தீமை இல்லை, பல நூறு தீமைகளின் மொத்த வடிவம் வரதட்சணை. வரதட்சணை கேட்கிற கொடுமையினால எத்தனை ஏழை குடும்பத்தில் பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. 20 வயது, 25 வயது, 27 வயது, 30 வயது கல்யாணம் ஆகாம வீட்டுக்குள்ள காசு இருக்குதுன்னு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துடுறேன், பணம் உள்ளவன் அள்ளி கொடுத்துடுறேன், லட்ச லட்சமா 2 லட்சம் 3 லட்சம் அள்ளி கொடுக்கிற நீ, காசு இல்லாத ஒரு ஏழை குடிமகன் என்ன செய்வான்? நீ கொடுக்கிற வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காசு கேட்கறான். அவங்க அவ்வளவு கொடுத்தாங்கல்ல, இப்ப நீங்களும் கொடுங்க. அவங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கொடுத்தாங்கல்ல, நீங்க உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கொடுங்க என்று சொல்லி ஒவ்வொரு மக்களிடத்திலேயும் போய் வரதட்சணைக்காக வேண்டி போய் டிமாண்ட் பண்ணுகிறார்கள். ஏழை குடும்பத்தில் இருக்கிறவன் என்ன செய்வான்? கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியல, புள்ள வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டா, பெரிய மனுஷி ஆகி வருஷம் 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. அவ கூட படிச்சவங்க, அவ கூட பிறந்தவங்க, அவளுடைய ஒத்த வயசுல உள்ள பிள்ளைங்க, ஏன் அவளை விட வயசுல குறைஞ்ச பிள்ளைங்க, அவங்க வீட்டுக்கு மேல வீட்டுல, கீழே வீட்டுல, பக்கத்து வீட்டுல, வசதியான குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்துக்காக 18 வயசு 17 வயசுல அவங்க தகப்பனாரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. தெருவில் அந்த பெண் தன்னுடைய கணவனோடு சந்தோஷமாக நடந்து செல்வதை பார்த்தால், பிள்ளை குட்டிகளோடு, குழந்தை குட்டிகளோடு அவள் அந்த குடும்பத்திலே ஐக்கியமாகிவிட்டதை பார்த்தால், இந்த தாம்பத்திய இன்பத்தை அடைய முடியாமல் இருக்கிற இந்த ஏழை பெண்ணுடைய மனோநிலை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. காசு பணம் வச்சிருக்கிறவங்க சிந்திச்சு பாருங்க. இருக்குங்கிற திமிரில, தைரியத்தில் உங்களுக்கு அல்ல பணத்தை கொடுத்தா இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவீங்களா? மார்க்கத்தில் கட்டுப்பாடு கிடையாதா? எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்க கூடாது ஒரு எல்லை வகுக்கப்படலையா? நீங்க நினைச்சா கொடுத்துருவீங்க, உங்க வாழ்க்கைக்கு கொடுத்துருவீங்க, உங்க மக சந்தோஷத்துக்காக கொடுத்துருவீங்களா? மார்க்கத்துடைய எல்லை மீறினாலும் கவலைப்பட மாட்டீங்களா? அதனால் ஏழை குடும்பத்தில் எத்தனை பெண் குமுறி குமுறி அழுகிறாள். குறிப்பிட்ட வயது வந்து அந்த தாம்பத்திய இன்பத்தை பெற முடியாமல் எவ்வளவு நாளைக்கு அவளால் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியும்? இரையச்சமுடைய பெண் எத்தனை வருஷம் ஆனாலும் கட்டுப்படுத்திட்டு இருந்துருவா. இரையச்சம் இல்லாத என்ன பண்ணுவா? என்ன பண்றா? இன்னைக்கு எல்லா ஊர்லயும் பாக்குறோம்ல, என்னவெல்லாம் நடக்குது? பொறுத்து பொறுத்து பாக்குறா. இனிமே நமக்கு நம்முடைய தந்தை நமக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டார், அவரிடத்தில் வசதி இல்ல, அவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் மாசம் மாசம் குடும்பத்தில் பெரிய கஷ்டமா இருக்கிறது, வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்க முடியல, மளிகை கடையில கடன் இருக்கிறது,
பால்காரிடத்தில் பாக்கி இருக்கிறது. இந்த நிலைமையில் நமக்கு திருமணம் என்பது சாத்தியமில்லை. நமக்காக வாழ்க்கையை நாமே தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி படிதாண்டி செல்லக்கூடிய பெண்கள் இருக்கிறார்களா இல்லையா? அதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு இருக்கிற சமூக சூழ்நிலையில் ஒரு பெண் எத்தனை நாட்களுக்கு தனது உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும்? எங்க பார்த்தாலும் ஆபாசம், காம உணர்ச்சிகளை தூண்டிவிடக்கூடிய காட்சிகள் நிறைந்து போன உலகம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த அளவுக்கு நாடு கெட்டு போகல, ஆபாசமாகல. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஆபாசம். ரோட்ல நடந்து போக முடியல, அங்கங்க அறகுறையான போஸ்டர்கள். ஒரு பேப்பர் எடுத்து படிக்க முடியல, செய்தி நியூஸ் படிக்க முடியல, அங்க ஆபாசம். ஒரு வார இதழ் மாத இதழ் படிக்க முடியல, அங்க ஆபாசம். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பார்க்க முடியல, அங்க ஆபாசம். குழந்தைகளுக்கான டிவின்னு வச்சிருக்கிறான், குழந்தை நிகழ்ச்சி போடுறாங்கிறான், பார்த்துக்கிட்டே இருந்தா அதுல இடையில விட்டுறான். பெரிய மனுஷன் வேற்ற பூரா எதையும் பார்க்க முடியல, டிவி பார்க்க முடியல, பேப்பர் படிக்க முடியல, ஒரு ரேடியோ கேட்க முடியல, ரோட்ல ஒட்டி ஒரு போஸ்டரை பார்க்க முடியல. இரட்டை அர்த்தத்தோடு பேசுகிற பேச்சுக்கள், ஆணும் பெண்ணும் கட்டி தழுவக்கூடிய ஆபாசமான அனாச்சாரமான காட்சிகள் திரும்ப திரும்ப மண்டையின் மூளையில ஏற்றப்படுகிற இந்த செய்திகளை பார்த்து 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 ஒரு பெண்மணி எத்தனை நாட்களுக்கு தனது உணர்ச்சிகளை அறுத்துக் கொள்ள முடியும்? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வெளியேறி போயிடுறான். அதுக்காண்டி அவன் செய்வதை நான் நியாயப்படுத்தல, அதை ஏத்துக்கல, தவறுதான். எவ்வளவுதான் சிரமமாக இருந்தாலும் அவள் பொறுத்திருக்க வேண்டும், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவள் படியேறி போனதற்கு, வேலி தாண்டியதற்கு யார் காரணம்? இந்த சமூகம் காரணம் இல்லையா? சம்பந்தப்பட்ட அவள் மட்டும்தான் குற்றவாளியா? அவளை மட்டும்தான் தண்டிக்க வேண்டுமா? சில ஊர்கள அது மாதிரி தப்பு நடந்துருச்சுன்னு தெரிஞ்சுச்சா ஊரை கூட்டாங்கிறான், வாலிபர்களாம் கொதித்து போயிடலாம், ஊரு பெரியவர்களாம் உட்காந்து பஞ்சாயத்து பண்றாங்க, ஊர் விலைக்கு வைக்கிறோம், அது செய்யறோம், இது செய்யறோம், எவ்வளவு கட்டுப்பாடுகளை பஞ்சாயத்துகளை பேசுறீங்களே. இந்த தீமையை செய்த பெண்ணுக்கு அவ்வளவு தண்டனை கொடுக்கக்கூடிய நீங்கள் அந்த தீமைக்கு காரணமான வரதட்சணை கேட்கக்கூடியவர்களை பார்த்தீர்களா? அவர்களுக்கு தண்டனை கொடுத்தீர்களா? அவர்கள் அதற்கு ஒரு சட்டம் ஏற்றினீர்களா? வரதட்சணை வாங்கக்கூடாது என்று திட்டம் தீட்டினீர்களா? வரதட்சணை வாங்குகிற திருமணத்தை நடத்தி வைக்க மாட்டோம் என்று தீர்மானம் ஏற்றினீர்களா? குற்றம் செஞ்சவன் மட்டும்தான் நாட்டில் குற்றவாளியா? இஸ்லாமிய மார்க்கத்திலும் சரி, இந்திய சட்டத்திலும் சரி, குற்றத்தை செய்தவன் எந்த அளவிற்கு தண்டனைக்கு தகுதியானவனோ அதை விட பல மடங்கு தண்டனை குற்றத்திற்கு தூண்டியவனுக்கு உண்டு. இது மாதிரி தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஊர்ல எவையெல்லாம் வரதட்சணை கேட்டா, யார் யாரெல்லாம் பண திமிரில வரதட்சணை கொடுத்தா எல்லா லிஸ்டையும் எல்லாருக்கும் பங்கு இருக்கு. ஒன்னு மாதிரி கொடுத்ததுனால், ஒன்னு மாதிரி 4 பேர் வாங்கியதனால் ஊர்ல இருக்கிற எல்லா பேரும் வாங்கணும்னு ஆசைப்பட்டான். ஏழை பெண்களிடத்தில் போய் நிர்பந்தித்து கேட்டான். அந்த பெண்ணுக்கு தாம்பத்திய வாழ்க்கை கிடைக்காமல் போனதற்கு வரதட்சணை கேட்க ஆண்களும் பெண்களும் ஒரு காரணம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எவ்வளவு பெரிய சமூகம் கேட்ட, எவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு இந்த சமுதாயத்தில் இது உருவாக்கி இருக்கிறது. பெரிய அநியாயம் இல்லையா? எவ்வளவு பெரிய அநியாயம். வரதட்சணைங்கிறது எந்த ஒரு பஞ்சாயத்து பேசினாலும் ஊர்ல பேசுவாங்க. நம்மள நீதிக்கு கட்டுப்படுற ஆட்கள், நியாயத்தை தான் பேசுவோம். துண்ட தூக்கி தோல்ல போட்டு உதறிட்டு போறீங்கள, உண்மையை பேசுறோம், நீதியை பேசுறோம். இந்த வரதட்சணை கேட்கறதுல என்ன நீதி சொல்லுங்க? நான் இஸ்லாமியன் என்ற வட்டத்தில் நின்று கொண்டு கேட்கலை, மனிதனாக இருந்து கொண்டு கேட்கிறேன். நீ முஸ்லிம் ஆயிரு, அல்லது இந்து ஆயிரு, அல்லது கிறிஸ்தவன் ஆயிரு, அல்லது சீக்கியன் ஆயிரு, ஏன் இஸ்லாமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்தியம், கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திகன் ஆயிரு. நீ கல்யாணம் முடிக்கிற பொம்பளைகிட்ட போய் காசுதான் கேட்கிறதுக்கு என்ன நியாயம் சொல்லு பார்க்கலாம்? நீ
குடும்ப வாழ்க்கையில 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுகிறீர்களே, இந்த குடும்ப வாழ்க்கையில அதிகப்படியான இழப்புகளை, தியாகங்களை சந்திப்பது யார்? ஒரு ஆணா பெண்ணா? பெண்ணுடைய பங்களிப்பு என்ன? ஒரு ஆணுடைய பங்களிப்பு என்ன? யோசிச்சு பாத்தீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் தன்னுடைய தந்தை வீட்டிலே, தன்னுடைய தாயோடு, தன்னுடைய சகோதரர்களோடு, தான் பிறந்த வீட்டிலே, தன் சொந்த ஊரிலே வசிக்கிறான். ஆனால் ஒரு பெண் திருமணத்திற்காக எங்கே தனக்கு மாப்பிள்ளை பேசப்பட்டிருக்கிறதோ அதற்காக சில நேரங்களில் தனது ஊரை விட்டு வேறு ஊர், தனது மாவட்டத்தை விட்டு வேறு மாவட்டம், தனது மாநிலத்தை விட்டு வேறு மாநிலம், சில நேரங்களில் தன்னுடைய நாட்டை விட்டு அடுத்த நாட்டில் போய் குடியமர்கிற அளவுக்கு. இது ஒரு சாதாரண விஷயமா? 18 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் தாய் தந்தை ஆசை ஆசையாக வளர்த்து ஆளாக்கிய அந்த பெண் அந்த தாயை விட்டு, தந்தையை விட்டு, அண்ணனை விட்டு, தம்பியை விட்டு, உடன்படித்த தோழிகளை விட்டு, தான் பிறந்து வளர்ந்த தனது சொந்த ஊரை விட்டு, இனிமே நமக்கு இந்த ஊர் சொந்த ஊர் இல்லை, நமது கணவன் எங்க இருக்கிறானோ அந்த ஊரே நம்முடைய சொந்த ஊர் என்று ஒட்டுமொத்தமா ஹிஜ்ரத் செய்யறாள, தான் ஊரை விட்டு அந்த ஊருக்கு மாறி போறாள. இந்த தியாகத்துக்கு நீ கொடுக்கணுமா, அவர்கிட்ட வாங்கணுமா? யோசிச்சு பாருங்க. உங்க நெஞ்சில கை வச்சு கேளுங்க. காசு வருதுங்கிறத மட்டும் பார்க்கக்கூடிய பெரியவர்களே, பெற்றோர்களே, அதற்காக வேண்டி வரிந்து கட்டி கொண்டு பெற்றோர்களின் தலையில பாரத்தை போட்டுட்டு எங்க அம்மா வாங்கினாங்க, எங்க அத்தா வாங்கினாரு என்று சொல்லிவிட்டு வரதட்சணையிலே பங்கெடுக்கிற இளைஞர்களை யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் கருவிலே சமாதி கட்டுறான் தெரியுமா? கிராமங்கள்ல பொம்பளை புள்ள பிறந்த உடனே காலி பண்றான். ஏன்? பெத்த தாய் கள்ளிப்பால் ஊத்து கொள்றா. ஏன்? பிள்ளைய பிடிக்கலையா? அதான் இந்த தாய் கொடூரமானவளா? கொலை செய்யறது ஆசைப்பட்டவளா? மனித ரத்தம் குடிக்கிறதுக்காக வேண்டி தான் புள்ள உசுர பறித்தாளா? கருணையே உருவானவள் ஒரு தாய். 10 மாத காலம் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு பெற்றெடுத்த தாய். அந்த சிரமத்தை வார்த்தையில் வர்ணிக்க முடியுமா? எப்படிப்பட்ட சிரமங்கள்! 25 வயசு 30 வயசு ஆம்பளை, அவனை விட 5 வயசு 10 வயசு குறையா இருப்ப அந்த பொம்பளை, வயிற்றுல அந்த புள்ளைய சுமக்கிறதுக்காக வேண்டி அவப்பட்ட கஷ்டம் எவ்வளவு! நினைச்சதை சாப்பிட முடியுமா? ஓட முடியுமா? நடக்க முடியுமா? மேல ஏறி இறங்க முடியுமா? ஏன் உருண்டு புரண்டால் படுக்க முடியுமா? ஒரு சைடா படுத்தவ இன்னொரு சைடு திரும்பி படுக்கணும்னா வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு திரும்ப முடியாம எழுந்து உட்கார்ந்து மறுபுறத்தில் திரும்பி படுத்து கை கால்கள் வீங்கி போய் ஹார்மோன்கள் மாற்றமடைந்து ஒட்டுமொத்த உடலுமே ஒரு பெரிய சேஞ்சாக மாறி போய் கடைசியா குழந்தையை பெற்றெடுக்கும் போது ஒரு வேதனை அனுபவிக்கிறாளே. சகோதரர்களே, நீங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளில் சொன்னாலும் அவள் நமது குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொடுப்பதற்காக ஒரு தாய்ப்படுகிற வேதனையை வார்த்தையில் வர்ணிக்கவே முடியாது. மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய வலிகளை தாங்குவதற்காக ஒரு அளவுகோலை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒண்ணு அளக்கிறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குல்ல. பால் அளக்கிறதுக்கு லிட்டர் வச்சு அளப்போம், பருப்பு அளக்கிறதுக்கு கிலோ படிய கிலோகிராம்ல அளப்போம், துணி அளக்கிறதுக்கு மீட்டர்ல அளப்போம். அது மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய வலிகளை அளப்பதற்கு அதற்கு ஒரு கருவி வைத்திருக்கிறார்கள். டால் ஒரு கருவி. அந்த கருவியை வச்சு வலியை அளவெடுப்பாங்க. ஒரு மனுஷனுடைய உடம்புல ஒரு அடி அடிச்சா எத்தனை டால் அந்த வலி, எவ்வளவு அடி அடித்தால் அவனால் தாங்க முடியும், எத்தனை டால் அந்த உடல் தாங்கிக் கொள்ளும், எவ்வளவு இருந்துச்சுன்னா அவன் தாங்க முடியாம செத்து போவான் என்று அந்த கருவியை வச்சு அங்குலமா அளவு பண்ணி சொல்றாங்க. அதிலே மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனின் உடல் தாங்கக்கூடிய அதிகபட்ச டால் 60 டால்.
60 டால் வேதனை கொடுக்கப்பட்டால் தாக்கு பிடிச்சு நின்றுவான். 60 தாண்டிச்சுனா முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல எந்த மனுஷனுடைய உடம்பும் அதை தாங்க முடியாது, செத்து போயிடும். வலி தாங்காம செத்து போற ஆட்களை கேள்விப்படுறமே, அவனுக்கு உடம்புல வலி 60 தாண்டி விட்டது அர்த்தம். ஆனால் ஒரு பெண் அவள் தனது குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுது அவளது உடலிலே ஏற்படுகிற வலியின் அளவு என்ன தெரியுமா? 50 இல்லை, 40 இல்லை, 60 இல்லை, 60 தாண்டி 70 தொட்டு தனது குழந்தையை உலகத்திலே ஜனித்துக் கொடுக்கிறாள். இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம். 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. TNTJ வீடியோ விஷன், TNTJவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் BJ சம்சுல்லுஹா, MI சுலைமான், MS சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய CDக்கள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் BJ அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ரூபாய் 75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அதனாலதான் சில பலகீனமான பெண்கள் எல்லாம் அந்த நேரத்தில் மூத்தாயிடுறாங்க. பிரசவ நேரத்தில் அந்த ஒரு நேரத்துக்கு மாத்திரம் அல்லாஹ் விதிவிலக்கா உடலுக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்து, ஒரு மன வலிமையை கொடுத்து, அதை பொறுத்துக் கொள்கிற ஆற்றலை கொடுத்திருக்கிறான். வேற நேரத்தில் 70 ஆளை கொடுத்தா பொம்பளை தாங்க மாட்டான். இந்த பிரசவ நேரத்தில் மாத்திரம் 70 டால் வேதனையை தாங்குகிற ஒரு பெண் சாதாரண நாட்கள்ல ஒரு 50 டால் வலியை கூட தாங்க மாட்டான். இவ்வளவு சிரமப்பட்டு பெற்றெடுத்த தான் பிள்ளைய அவ கொல்லணும்னு என்ன ஆசையா? அவளுக்கு என்ன புள்ள மேல கோபமா? அல்லது புள்ள நொண்டியா இருக்கு, புள்ள குருடா இருக்கு, இந்த புள்ளைய வச்சுக்கிட்டு சாப்பாடு போட முடியும் அப்படியா? என்ன காரணம்? விசாரித்து பாருங்கள், சொல்லுவார்கள். இந்த புள்ளைய இப்ப கொல்லலாட்டி, இப்ப சாகடிக்காட்டி 20 வருஷம் 30 வருஷத்துக்கு ஒவ்வொரு நாளும் அணுவணுவாக நாங்கள் சாக வேண்டியது இருக்கும். ஏன் 20 வருஷத்துக்கு முன்னாடி இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே. கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா இன்னையிலிருந்து நாங்க பட்ஜெட் போடணும். இவ பிறந்த இந்த நிமிஷத்திலிருந்து காசு சேர்க்கணும். சேர்த்து 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 20 வருஷம் 30 வருஷம் கடைசியில இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள போதும் போதும் என்ற நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடுவோம். இப்படி வருஷம் 30 வருஷமா சன்னம் சன்னமாக சாவதற்கு பதிலாக 2 சொட்டு கள்ளிப்பால ஊத்துனா இந்த நிமிஷத்தோட மேட்ரு முடிஞ்சிடும் இல்லையா? அதுக்கு தான் சாகடிக்கிறோம் சொல்றாள. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய பாவத்திற்கு, ஒரு கொலைக்கு காரணமாக திகழ்வது வரதட்சணை. நீங்க நினைப்பீங்க கொலை பண்றதை பத்தி பெரும் பாவமா நினைப்பீங்க. உலகத்தில் நீங்க யாரையும் கொலை பண்ணி இருக்க மாட்டீங்க. ஆனால் மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் கொலைகாரர்களின் பட்டியலில் சேர்த்து வைப்பான். கொலை செய்ததிலே உனக்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்லி நரகத்திலே தள்ளுவான். யாருக்கு? யாரு வரதட்சணை வாங்கினாரோ, யாரு வரதட்சணை கேட்டாரோ, யாரு வரதட்சணை கொடுத்தாரோ, நீ கேட்டதுனால கொடுத்ததுனாலதான் அந்த புள்ளைய அவ கொன்னா. கேட்கலாட்டி வரதட்சணை இல்லாம நம்ம பிள்ளையை கட்டி கொடுத்துட முடியும் என்ற தைரியம் இருந்திருந்தால் அவள் தனது பிள்ளையை கொண்டிருக்க மாட்டாள். எனவே அதிலே உனக்கும் பங்கு இருக்கிறது. எல்லா இடத்துல தப்பிக்க முடியுமா? நரகம் நரகம்னு சொல்றமே, சாதாரண விஷயமா நரகம்னா? சில ஆலிம்சாக்கள் பேசுறாங்க, கொஞ்சம் கூட இரையச்சம் இல்லாம நரகம் தானே, அதை நாங்க பார்த்துக்கிறோம். என்னத்தையாவது ஏற்கு மேல சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டு நாங்க அல்லாட்ட பதில் சொல்றோம். ஏன்னா நீனே பதில் சொல்ல முடியாது, நீ எங்களுக்கு சொல்ல போறியா? இது மாதிரி சொல்லக்கூடிய ஆட்களை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. நாளை மறுமையில ஒவ்வொரு மனிதனும் புத்தி வேதனத்தில் இருக்கிற பொழுது 2 சாரார் சந்தித்துக் கொள்வார்களாம். قال الذين استكبروا للذين استكبروا
இந்த உலகத்துல 2 சாரா இருக்கிறாங்கல்ல, ஆலிம் சாக்கள், பெரியவர்கள், அறிவு படைத்த மேதைகள், அப்படி ஒரு டீம். இன்னொரு டீம் அறியாதவர்கள், பாமரர்கள். 2 பேரும் சந்திச்சுக்குவாங்க. பார்த்த உடனே இந்த அவாம் நாசு பாமர இருக்கிறாங்க, நம்மள மாதிரி ஆட்கள், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். நம்ம அஜத் வந்துட்டாரியா, இன்னும் முடிஞ்சிச்சு, இனிமே நம்ம பாத்துக்கலாம். அஜத்து போய், அஜத்து அல்லாஹ்ட்ட சொல்லி கொஞ்சம் வேதனை கொஞ்சம் குறைக்க சொல்லுங்களேன். ஃபஹல்லன்தும் முகுனூன அன்னா மின் அதாபில்லாஹி மின் ஷை, அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து எதையேனும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்களிடத்துல. அப்ப அவங்க சொல்லுவாங்களா, நாங்களே முசீபத்துல மாட்டிக்கு நிக்கிறோம், நீ எல்லாம் எங்க போய் ரெக்கமெண்ட் பண்ண சொல்ற? கேட்டவுடனே இந்த ஆளு பதறி போவான். என்ன சேர்த்து இப்படி சொல்லிவிட்டிய, நீங்க சொன்ன மாதிரி தானே கல்யாணம் நடத்தணும், நீங்க தானே வரதட்சணை வாங்கி கொடுத்து ஆசீர்வதித்து துவா ஓதி பரக்கத்தா கல்யாணத்தை முடிச்சியே, எல்லா வேலைகளுக்கு நீங்க தானே அச்சாரம் போட்டியே, நாங்க வட்டி கணக்கு ஆரம்பிக்கும் போது நீங்க தானே வந்து பிஸ்மில்லா போட்டு நோட்ல எழுதி கொடுத்தியே, எல்லா முசீபத்திலையும் நீங்க பங்கெடுத்து விட்டு இன்னைக்கு வந்து எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா எப்படின்னு புலம்புவாங்க. அப்ப அவர் சொல்வாரா, சவாவுன் அலைனா அதஜனா அம் சபர்னா மாலனா மின் மஹிஸ். எப்பா நீ புலம்புனாலும் சரி பொறுமையா இருந்தாலும் சரி ஒன்னும் கிழிக்க முடியாதுன்றோம் மறுமையில. இன்னைக்கு நீ சொல்ற நான் மறுமையில பார்த்துக்குவேன், அல்லாஹ்ட்ட நாங்க பதில் சொல்லிக்கிறோம், நீ செய்ய, நீ யாரு அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல, நீ யாரா? அல்லாஹ் சொன்ன மாதிரி நடந்தால் பதில் சொல்ல முடியும். அல்லாஹ் சொல்வதை விடுத்து அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு எதிராக நடந்து விட்டு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்வேன் பெருமை பேச்சா? சாதாரண ஆட்கள் கூட சும்மா விடுவான், ஒன்னு தூக்கி போட்டு மிதிக்காம விட மாட்டான், கூட 2 மிதி மிதிப்பான். ஏன் இவனே கேட்பான் அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் இன்னா தானா சாதத்தனா வ குபரானா ஃபஅல்லூன சபீலா, எவ்வளவு அஜர்த்து அல்லாமா பெரியவர் கொடக்கட்ட எல்லாரும் சொன்னாலும் அதை கேட்டேன். ஃபஅல்லூன சபீலா, எங்களை வழி எடுத்து விட்டாங்க. ரப்பனா ஆத்தியும் லேஃபைனி மினல் அஸாப், இறைவா அவர்களுக்கு நீ 2 மடங்கு வேதனையை கொடுன்னு நீங்களே போய் உங்க ஆலிம் சாக்கு எதிராக அல்லாஹ்ட்ட கேட்பிய. அப்ப மறுமை நரக நெருப்பிலிருந்து தப்பிச்சுக்கணும்னா இப்ப வாழ்க்கையை நம்ம சீர்திருத்தணும், நாம செய்கிற அனாச்சாரங்களிலிருந்து விடுபடணும். இந்த உலகத்துல நல்லா இருக்கணும்னா கூட நீங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய பொருளாதார வழிமுறையை கடைபிடிச்சாதாங்க நல்லா இருக்க முடியும். பெற்றவங்க ஆம்பளை பிள்ளைய கல்யாணம் முடிக்கும் போது காசு வாங்கிடுறீங்க. எத்தனை வயசு? ஒரு 40 வயசு, 45 வயசு, 50 வயசு. யாருக்கு? பெரியவங்களுக்கு. காசு கேட்கிற பெரியவங்களுக்கு, தாய்மார்களுக்கு, தந்தைமார்களுக்கு பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போது ஒரு 45, 50 வயசு திடகாத்திரமா இருப்பாங்க. நல்ல சௌக்கியமா நடமாடுறது, வேலை பார்க்கிறது, சமைக்கிறது. வீட்டுடைய கொத்துச்சாவி மாமியார் இடுப்புல. எவ்வளவு நாளைக்கு? இடுப்பு சரியா நிக்கிற வரைக்கும் தானே. 50, 55 ஆச்சு, 55, 60 ஆச்சு, 60, 65 ஆச்சு. சரியா நிக்குமா இடுப்பு? உழாது, கம்பு ஊன மாட்டியே. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாத்த மாட்டா. வமன் அம்மிருஹு நுனக்கிசுஹு பில் கல்க், நாம யாருக்கு வாழ்நாளை அதிகப்படுத்துகிறோமோ, நீட்டுகிறோமோ அவர்களை படைப்பிலே தலைகீழாக புரட்டுவோம். ஆரம்பத்தில் எப்படி சின்ன பிள்ளையா இருக்கும்போது அடுத்தவர்களுடைய உதவி ஒத்தாசை இல்லாமல் வாழ முடியாமல் இருந்தீர்களோ, பிறந்த குழந்தைக்கு தானா சாப்பிட முடியுமா? அம்மா காரி ஊட்டி விட்டா தான் சாப்பாடு. வெளியே போனா தானா சுத்தப்படுத்த முடியுமா? அம்மா காரி சுத்தப்படுத்தி விட்டாதான் சுத்தம். எந்த வேலையை செஞ்சாலும் அம்மாவுடைய பிறருடைய ஒத்துழைப்பு வேணும். அது மாதிரி லெவல் ஒரு நாள் மாறும். அப்ப என்ன நடக்கும்? அப்ப யார் உதவி செய்வா? நீங்க பெற்ற உங்களுடைய மகள் வந்து உதவி செய்வாளா? உங்க மகளை இன்னொருத்தனை கட்டி கொடுத்து அவன் வேற ஊருக்கு போயிருவான். உங்க மனசு பூரா அவங்க மேல இருக்கலாம். எங்க அம்மா படுக்கையில இருக்கலாம், எங்க அம்மாவுக்கு முடியல, எங்க அம்மா கண் பார்வை மங்கிட்டு, எங்க அம்மாவுக்கு நடக்க முடியல, எனக்கு பார்க்கணும் போல தோணுது. ஒரு நாள் வந்து பார்த்துட்டு மறுநாள் வீட்டுக்கு போயிருவான். காலாகாலத்து உங்க கூட இருக்க முடியுமா? உங்க மக யாரு பாப்பா? மக வீட்டுலதான் இருந்தாகணும்.
மகனும் 24 மணி நேரம் கூட இருப்பானா? மகன் வேலைக்கு போயிருவான், காலையில 8 மணி ஆச்சு, கடைக்கு போயாச்சு, சாயங்காலம் 10 மணிக்கு வரணும். கூட இருக்க போறது யாரு? மருமக. மருமகளுடைய லெவல் என்ன? மருமக வீட்டுக்கு வரும் பொழுது உங்களை ஒரு நல்ல மாமியாராக மதித்து ஒரு தாயுடைய அந்தஸ்திலே வைத்து அந்த மருமகளை நீங்கள் மனமாற மனிதாபிமானத்தோடு வரவேற்றதனால் நீங்கள் படுக்கையில் கிடக்கிற பொழுது, இயலாமையில் இருக்கிற பொழுது, நடமாட முடியாமல் இருக்கிற பொழுது அவள் மகளுடைய ஸ்தானத்தில் இருந்து உங்களை பாதுகாக்க வேண்டிய விதத்தில் பாதுகாப்பா, சாப்பாடு கொடுப்பா, கழிவுகளை நீக்குவா, பொறுமையா பேசுவா, ஆறுதல் சொல்லுவா. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் பிஜே, எம்ஐ சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்டுகளை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். ஆனா நீங்க வரவேற்கும் எப்படி வரவேற்றிருக்கிறீங்க? அப்பன பிச்சைக்காரனாக்கி இவளை உங்கள் வீட்டுக்கு மருமகனாக்கி இருப்பீர்கள். இந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறதுக்காக நீங்க வரதட்சணை கேட்ட தொகையை கொடுக்க முடியாமல் இந்த பெண்ணுடைய தந்தை தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்து 20 வருஷம் 30 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின வீட்டை வித்து பிள்ளைய கட்டி கொடுத்திருப்பா. மனசுக்குள்ள ஓடும், இந்த சம்பந்தத்துக்காக வேண்டி நம்ம அப்பா ஓட்டாண்டியா போயிட்டாரு, பள்ளியாசலா பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரரா போயிட்டாரு, நம்முடைய குடும்பத்தினுடைய நிலைமையை தலைகீழா போச்சு, நம்முடைய குடும்பத்தினுடைய கண்ணியம் குறைந்து போய்விட்டது, நம்ம தாய் தந்தையை இழிவுபடுத்துவதற்கு இதுதான் காரணமாக அமைந்தது. இவர்கள் கேட்ட காசு, இவங்க கேட்ட பணம், இவங்க கேட்ட நகை, அதுக்காகத்தான் நம்ம குடும்பமே ஒண்ணுமில்லாம போச்சு என்று நினைத்து கொண்டு வீட்டுக்குள்ள வந்தா உங்களை பாப்பாளா? இவளாலத்தானே எங்க அத்தா பிச்சைக்காரனாரு, இவராலத்தானே எங்க அத்தா ஊரா போய் பள்ளைய சொல்ல, பாவா அஸ்ஸலாமு அலைக்கும், குமரகாரியமா வந்திருக்கேன், ஏதாவது தர்மம் பண்ணுங்க பாவா. எப்படி கூடி குறுகி போயிருப்பார். கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, பிச்சை எடுக்கிறது கௌரவமான தொழிலா? வேற வழி இல்லாம பிச்சை எடுக்கிறான். அதையெல்லாம் மனசுக்குள்ள வந்துச்சுன்னா லெவல் என்ன? நீங்க அன்னைக்கு ஏதோ ஒரு அந்த பணத்துக்கு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டீங்க, காலாகாலத்துக்கு இந்த 2 லட்சத்தை வச்சு குடும்பம் நடத்த முடியுமா? 2 லட்சத்தை வாங்கி 2 நாளா காலி பண்ணி விடுவீங்க. 2 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்கி கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தா 20,000 ரூபாய் கடல்ல அனுப்பி. ஏன் வாங்கின 2 லட்சத்துல 10,000 ரூபாய் பூமாலைக்கு போச்சு, 40,000 ரூபாய் ட்ரெஸ்ஸுக்கு போச்சு, 50,000 ரூபாய் சாப்பாடுக்கு போச்சு, 20,000 ரூபாய் அலங்காரத்துக்கு போச்சு, படபடமான டியூப் லைட், மைக் செட், ஸ்பீக்கர் எல்லாத்துக்கும் போச்சு, ஆடல் பாடல் கூத்து கும்மாள் அதுக்கு போச்சு. ஒவ்வொரு அஜரத்தை கூட்டிட்டு வந்து அவரை இப்ப வாழ்த்துறை வழங்க வச்சு அதுக்கு ஒரு 5,000 ரூபாய் மொழி அதுக்கு போச்சு. எல்லாத்துக்கும் சேர்த்து போச்சா? 2 லட்சம் காலியாகி 20,000 ரூபாய் கடன் வாங்கி கல்யாணம் முடிஞ்ச 2வது நாள் புள்ள தலையை 20,000 தலையில வச்சு உன் கல்யாணத்துக்கு தான் கடனை வாங்கியிருக்கோம், நீ தான் அடைக்கணும்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவீங்க. என்ன லெவலு? இந்த 2 நாள் 3 நாள் கூத்துக்காக வேண்டி உங்களுடைய பிற்கால வாழ்க்கையை இழக்க போகிறீங்களா? யோசிச்சு பாருங்க. உங்க பிற்கால வாழ்க்கை நல்லா இருக்கணும்னாலும் நீங்க இப்ப யோசிச்சு, ஏனாமா நீ வந்தா போதும், நல்ல புள்ள வந்தா போதும், மார்க்க பற்றுள்ள புள்ள போதும் என்று வரவேற்றிருந்தால் நீங்கள் பெறுகிற துன்பத்திலே அவளும் பங்கெடுத்து உங்களில் ஒருத்தியாக உங்களுக்கு தோள் கொடுத்திருப்பாள். இதையெல்லாம் செய்யாதீங்க நாம சொன்னா இதை ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்ல. இதுக்காக நீ கூட்டம் போடுறிய, இத பேசுறதுக்கு வாங்க அல்லாஹ் சொன்னபடி மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணுவோம், வரதட்சணை கேட்காதீங்கன்னு கூப்பிட வந்தா அதுக்காக ஊர் விளக்கல் யாரும் போயிடாதீங்க, வழி எடுத்துருவாங்க, காலையில பஞ்சு வச்சு அடைச்சிக்கிங்க. காலையில பேசுறீங்களே, கூட்டம் போட்டு பேசியிருக்கிறார், பேசுனா நீங்க மக்கள் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னா வரமாட்டாங்களா? என்ன ராணுவ ஆட்சியார் நடக்குது, ராணுவ தளபதி ஆர்டர் போட்டாரு, மோடி போன சுட்டு பொசிக்க விடுவான்னு சொல்றதுக்கு
போயான்னு சொல்லிவிட்டு மொத்த மக்களும் திரண்டு வந்திருக்கிறார்கள். இதை சொல்றதுக்கு ஏன் அவனுக்கு கோபம் வருது? இதுல என்ன வருத்தம்? இந்த கருத்துக்களை திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை போஸ்டர்களாக துண்டு பிரசுரங்களாக அடிச்சு ஒட்டி வச்சா மக்களிடத்தில் விநியோகிச்சா அந்த கருத்து போகக்கூடாதுன்னு தடை செய்கிறீர்களே. சாணி அடிக்கிறாங்க. குர்ஆன் வசனத்தை எழுதி போட்டு அல்லாஹ் சொன்னபடி நடறான்னா அதுல சாணியை வச்சு மறைச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் அழிச்சு விட்டோம் சொல்லுவாங்கல்ல தமிழ்ல. கல்யாண வீட்டுல சீப்பை ஒழிச்சு வச்சா முடிஞ்சு போச்சு, அலங்காரம் பண்ண முடியாதுல. கல்யாணத்தை எப்படி பண்ணுவான்? அது மாதிரியா? அல்லாஹ் உங்களை மாதிரி மூடர்களை பார்த்து பேசுகிறான். யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம். அவர்கள் நினைக்கிறார்கள் தம்முடைய வாய்களால் அல்லாஹ்வின் ஜோதியை ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இந்த மறுப்பாளர்கள், இந்த நன்றி மறந்தவர்கள், அவர்கள் வெறுத்தாலும் சரி அல்லாஹ் தனது ஜோதியை பூரணப்படுத்தியே தீருவான். நீ காதுல பஞ்ச வச்சாலும் போவாதனாலும் சத்தம் போட்டாலும் கூச்சல் போட்டாலும் அல்லாஹ்வின் சத்தியம் அவர்களின் செவிப்பறைகளை தட்டத்தான் போகிறது. இன்ஷா அல்லாஹ் ஒட்டுமொத்த சமுதாயமும் இந்த ஏகத்துவ கோட்டையிலே வீழ்ந்து சத்தியவான்களாக மாறத்தான் போகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை வெகு விரைவிலே உருவாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்